ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம மல்லிகைப்பூ தான் வந்து நட போகிறோம். ஸோ ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு மல்லிகைப்பூ செடி ஏற்கனவே இருக்குது. ஸோ அதில் ஏற்கனவே வந்துட்டு நிறைய முட்டைலாம் வந்துருக்கு. ஓகே, இந்த தொட்டியில் தான் வந்து நட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், மண் இந்த அளவுக்கு நுணுக்குனா போதும். இப்போ அந்த தொட்டியில் போட்டுடலாம். இப்போது இதில் நம்ம வந்துட்டு ஒரு அளவு வரைக்கும் தான் மண் போட்டிருக்கோம். போட்டதுக்கு அடுத்து இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மல்லிகைப்பூ ஏற்கனவே வச்ச தண்ணி இருக்கும்ல, இல்லைன்னா நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற தொட்டியில் கொஞ்சம் எடுத்து இப்படி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த சைடு நடுறீங்களோ அந்த சைடு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு உள்ளார எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கை வச்சுட்டு உள்ளார ஒரு அளவு மட்டும் குத்திட்டிங்க அப்படின்னா அது அப்படியே நின்றும். சரிங்களா? ஒரு அளவில் மட்டும் இப்படி குத்திட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போது இந்த இதில் தான் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளார இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு நீங்கள் ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம், இப்படி வச்சுனாலே போதும். அந்த மாதிரி 3 சைடு நான் வந்துட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி வேர் இருந்துச்சு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்படி கும்பலாக்கிட்டு இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம், எந்த ஃபோர்ஸும் கொடுக்க வேணாம். இப்படி வச்சுட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் 3rd நாற்று வச்சுருக்கேன். பார்ப்பேன் எப்படி வளருதுன்னு. இப்போது இந்த அளவுக்கு போட்டதுக்கடுத்து அந்த ஹோலை நான் எது வச்சும் மூடவும் எதுவுமே பண்ணல. நம்ம வந்துட்டு அந்த தொட்டி வச்சதுக்கடுத்து மிச்ச மண்ணெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் கொஞ்சம் நைஸான மண்ணை பார்த்து எடுத்துகிட்டு அதை மட்டும் அதை சுற்றி இந்த அளவு வரைக்கும் போட்டுக்கோங்க. இந்த அளவு வரைக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஓரளவு மண் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஓகே, நம்ம வந்து எந்த அழுத்தம் எதுவுமே கொடுக்கல, அப்படியே தான் இருக்குது. இப்போது அதை நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இந்த இருக்கிறதுனா நல்லா வந்துடும். இங்கே இருக்கிற மல்லிகைப்பூ அங்கே சின்ன சின்ன முட்டைலாம் வந்திருக்கா, அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே மலர்ந்துடும். மலர்ந்ததுக்கடுத்து அடுத்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகே, பாய்.